ஹலோ, பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாரு, அதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, யாரால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது, அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி எதுவுமே உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. எனவே அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக வந்தாரே அன்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினவர் அல்ல. ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜாதி ராஜா இயேசு. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.